Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் IO ஆப்ரேஷன்ஸ். IO ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன, பைத்தானில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தானில் IO ஆப்ரேஷன் அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன். இதை பர்ஃபார்ம் பண்ண IO ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இந்த IO ஃபங்க்ஷனை வச்சு இன்புட்டை கெட் பண்ணுவோம். அந்த கெட் பண்ண இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ண இந்த IO ஃபங்க்ஷன் ஹெல்ப் பண்ணுது. இந்த IO ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கும் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம IO ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுவோம். இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் என்னென்னா இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனு, அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனு. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் மெயினாக IO ஆப்ரேஷனில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸு. இதை தான் நம்ம ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்புட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை டைனமிக்காக வேல்யூவை கெட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ணுறது பேர் தான் இன்புட் அப்படிங்கிறது. இன்புட் அப்படின்னா நம்ம யூஸர் என்ன மாதிரியான வேல்யூ கொடுக்குறோமோ அந்த பர்டிகுலர் வேல்யூவை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி அந்த வேல்யூவை மொத்த ப்ரோக்ராம்லேயும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது பேர் தான் இன்புட் அப்படிங்கிறது. இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்புட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, raw_input_off இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த லைனில் நீங்கள் இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனில் ரன் டைமில் அந்த பர்டிகுலர் லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா, யூஸராக நீங்கள் ஒரு ஏதாச்சும் இன்புட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அது வரைக்கும் அது அந்த இடத்துலேயே ஸ்டாப் ஆகி நின்றுட்டுருக்கும். நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த லைனில் நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களோ அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற வரைக்கும் அந்த இன்புட் அப்படிங்கிற லொக்கேஷன்லேயே நின்றுக்கிட்டே இருக்கும். இது டைனமிக்காக கெட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். நீங்கள் கொடுக்குற வேல்யூவை டெம்பரரி லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் வேல்யூ அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக எங்கே தேவையோ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அடுத்து raw_input. raw_input ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்புட் ஃபங்க்ஷன் என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அதே வேல்யூ தான் இதுவும் பண்ணும். பட் இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கெட் பண்ணுற வேல்யூ என்ன டேட்டா டைப்பில் இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். ஆனால் raw_input எந்த மாதிரியான டேட்டா டைப் கொடுத்துருந்தாலுமே அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதை தான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ வர அவுட்புட் எப்போதுமே raw_inputல ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் இருக்கும் வேல்யூ. இதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் raw_input லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஒர்க் ஆகாது. இது ஓல்டர் வெர்ஷன் 2.somethingல இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸில் மட்டும்தான் raw_input ஒர்க் ஆகும். இது வரைக்கும் நம்ம இன்புட்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது அவுட்புட்டில் பிரிண்ட் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் அந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரியான ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் அதை டிஸ்பிளே பண்ணணும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அது என்டையரையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் லைனுக்கே போகும். சிங்கிள் லைனில் மல்டிபிள் ஐட்டத்தை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமா செப்பரேஷனில் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதை பிரிண்ட் பண்ணிவிடும். இது வரைக்கும் நம்ம பைத்தானில் IO ஆப்ரேஷன் பற்றி பார்த்தோம். பிரிண்ட்னா என்ன, இன்புட்னா என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இதோடய நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கெலாம் ரன் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நான் பைத்தான் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே printdemo.py அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா, பைத்தான் ஃபைல் நேம் printdemo.py
என்ட்ரு தட்டினோடனே எனக்கு எந்த மாதிரி ரிசல்ட்டும் வரல. என்ன காரணம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்துட்டு இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அதுலேயும் எதுக்குள்ளே கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரிண்ட்டுக்குள்ளே கால் பண்ணியிருக்கேன். இப்போ டேட்டாவை நான் கொடுத்தேன்னா என்ன டேட்டா கொடுத்தனோ அதை உடனே பிரிண்ட் பண்ணணும். பார்க்கலாம். இப்போது கொடுத்தோடனே வந்துருச்சுங்களா. இப்போ நான் இன்புட் நான் கெட் பண்ண உடனே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். பிரிண்ட்டுக்குள்ளே தான் இன்புட்டுங்கிறதே கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது என்ன கொடுத்துருக்கணும் அதை உடனே பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்ததுலேயே நான் வந்துட்டு இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறத திரும்ப நம்ம கொடுக்கணும். வாட் ஹேப்பன்? ஓகே, என்ன எரர் அப்படின்னா, என்ன இஷ்யூ அப்படின்னா, இங்கே நான் வந்துட்டு எக்ஸப்ட் பிரிண்ட் பண்ணலை. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போதைக்கு நான் ரெண்டாவது ரன் பண்ணும்போது உங்கள் டேட்டாவை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு என்டர் யுவர் நேம்னு கொடுத்துருக்கு. IBM டெக் ஏஜ் வந்துட்டு வந்துருச்சுங்களா. நேம் இஸ் IBM டெக், ஏஜ் இஸ் 1. அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். பிரிண்ட்டில் மல்டிபிள் ஐட்டத்தை நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கமா செப்பரேஷனில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நேமையும் ஏஜையும் நான் ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிச்சு பாருங்கள். யுவர் நேம் அண்ட் ஏஜ் இஸ் IBM டெக் 1 அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இஷ்யூஸ் ரிசால்வ் பண்ணலை. டர்ன் பண்ணி பார்க்கலாம் திரும்பவும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம 45 அப்படின்னு கொடுத்தாச்சு. 45 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த டைம் வந்துட்டு இன்புட் தான் கேட்டிருக்கேன். தமிழ். இப்போ வந்துச்சுங்களா. யுவர் இன்புட் இஸ் டெக் தமிழ். நேம் வந்துட்டு IBM, ஏஜ் வந்து 2 வந்துடுச்சுங்களா. இப்போ நேம் வந்துட்டு IBMனும் ஏஜ் இஸ் 2ன்னு சொல்லிட்டு நேம் அண்ட் ஏஜ் இஸ் IBM 2 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இதை இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கான கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட்டில் மல்டிபிள் லைனில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இன்புட் ஆப்ரேஷன் பார்த்தோம். இப்போ அடுத்தது அவுட்புட் ஆப்ஷன். முன்னாடி இன்புட்டை வாங்கி பிரிண்ட் பண்ணி என்ன மாதிரி அவுட்புட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அவுட்புட் மட்டும்தான். இதில் எந்த மாதிரி இன்புட்டும் வாங்க போகிறது கிடையாது. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு IBM டெக் தமிழ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்க சிங்கிள் கோட்டில் நான் வந்துட்டு டேட்டாவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது லைனில் வந்துட்டு ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற டபுள் கோட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன அவுட்புட் வரும்? ரெண்டும் சேமாக தான் அவுட்புட் வரும். இருந்தாலும் டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படியும் யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். 6th லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் சிங்கிள் கோட் கொடுத்துருக்கேன். 3 டைம் சிங்கிள் கோட் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைப் பண்ணுற லைன் வந்துட்டு நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 10th லைனில் பிரிண்ட் பண்ணிக்கல அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். இது அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட் லைனில் வந்துட்டு சிங்கிள் கோட்டில் கொடுத்துருந்தப்பையும் IBM டெக் தமிழ் அப்படிங்கிற வந்துச்சு. டபுள் கோட்டில் கொடுத்துருந்ததும் ஹவ் ஆர் யூ அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ட்ரிபிள் கோட்டில் கொடுத்துருந்தது ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. மல்டி லைனில் கொடுத்தது வந்துட்டு 1 by 1 என்ட்ரு ஆகிருக்கு பாருங்கள். ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற ஒரு லைன்லையும், ஹே ஐ எம் குட் வாட் அபவுட் யூ அப்படிங்கிற ஒரு லைன்லையும், ஐ எம் குட் ஆல்சோ தேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லைன்லையும் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்படி தான் வந்துட்டு IO ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணோம், இன்புட் அண்ட் அவுட்புட் மெத்தடை. இது வரைக்கும் IO ஆப்ரேஷன் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், எந்த மெத்தட் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்த வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் இது மாதிரி ப்ரோக்ராம் அண்ட் டெக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.